ஆண்டவராகிய தேவன் இன்று தருகிற வார்த்தை, உன் சஞ்சலங்கள் இன்று நீங்கி போகும். ஆமென். நிச்சயமாக இன்று சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் காதில் கேட்டு இருதயத்தில் வைத்து கொண்டால் உன் சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைய ஜனங்களுக்கு, நம்ம பிள்ளைகளை நான் சொல்லலை, இன்றைய ஜனங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்து 2 நாள் தீரலைங்கி ஒரே சஞ்சலம், ஒரே தவிப்பு. ஒரு சுகர் வந்து கொஞ்சம் கூடி போனால் ஒரே சஞ்சலம், ஒரே தவிப்பு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கால்வலி வந்துட்டா ஒரே சஞ்சலம், ஒரே தவிப்பு. ஆமென், ஆமென். அது வரம் போவோம். ஆண்டவர் அறியாமல் தலையில் உள்ள ஒரு முடி கூட என்ன செய்யாது, சொல்லியிருக்கா இல்லையா? உன் தலைமயிரெல்லாம் எண்ணி வச்சிருக்கே, ஒரு மயிறு கூட கீழே என்ன அறியாமல் விழாது. இயேசுவ பிள்ளைகளுக்கு வரப்படாது. மரணம் ஒரு நாள் உண்டு, உனக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, இயேசுவுக்கும் இருந்தது. ஆனால் அந்த சாவையே வென்று உயிரோடு எழுந்த தேவன் நம்மோடு வாசம் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் பரலோகத்துக்கு போகணும்? கையை வச்சுருங்களா? என் கை இருக்காங்க. உண்மையாக போகணும், அப்படி தானே? செத்து போயிடணும். யாருக்கெல்லாம் பரலோகத்துக்கு போகணும்? கையை வைத்துங்க. ஒரே ஒரு வழி தான் இருக்குது, செத்து போயிடணும். யாருக்கெல்லாம் சாவுக்கு இஷ்டமாக இருக்குது? பரலோகத்துக்கு போக்கு நான் மரிச்சாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிறவர்கள் கையை வைத்தலாமே. பின்ன என்னத்துக்கு சஞ்சலம், பின்ன என்னத்துக்கு தவிப்பு, பின்ன என்னத்துக்கு பாரம்? பரலோகத்துக்கு போன்மைங்கி மரணப்பட்டாக வேண்டும். ஆமென். சரீர மரணம் இல்லாமல் ஒரு பரலோகத்துக்கு ஜீவன் போய் சேராது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த சஞ்சலமும் தவிப்பை இருக்கக்கூடாது. எனக்கு 24 மணிக்கூறும் நான் உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் நான் சமாதானம் தான் இருக்கணும் என்று சொல்கிறவங்க கையை வைத்துங்க பார்ப்போம். நான் சாகிறது வரைக்கும் இல்லைங்க, எனக்கு ஃபுல் சமாதானம் வேணும், 24 மணிக்கூறும் சமாதானம் வேணும்னு சொல்கிறவங்க கையை வைத்துங்க பார்ப்போம். 24 மணிக்கூறும் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு துன்பமே வரப்படாது, பாடே வரப்படாதுன்னா செத்துக்கணும். மனுஷன் உலகத்தில் வாழ்க்கைன்னு ஒன்று உண்டா, உபத்திரவும் சஞ்சலமும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் அது புரண்டு வந்துட்டே இருக்கும். அந்த உபத்திரவத்திலையும் சஞ்சலத்திலையும் மனசை இயேசுக்குள்ள சந்தோஷமாக வைக்கிறவன் தான் பரலோக வாசலுக்கு போகிறவன். ஆமென். மற்றது நெஞ்சு படப்பட அடிச்சது, நெஞ்சு பரானம் வந்துட்டு நெஞ்சில் என்னெல்லாம் போய் இருக்குது, ஐயோ ஒரு மாதிரி இருக்குன்னா நரகத்து போவதற்காக பிசாசு வழிவகை செய்கிறான் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை, நம்ம திங்கக்கிழமை பாருங்கள், இந்த கால் அவ்வளோ வீக்கம் போட்டு கால் கீழே ஊன முடியலை, கால் நடக்க முடியலை, செவத்தை பிடிச்சிட்டு நடக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே அந்த சொடுக்குன்னு சவுண்டு காட்டதும் கீழே விழுந்தாச்சு, எழும்பலை. ஆனால் எல்லாரும் கண்டா என்ன நினச்சிடப்படாதுன்னு பட்ட எழும்பியாச்சு. பாஸ்டருக்கு இந்த சூழ்நிலைன்னா கூட நிற்கவே என்ன நினைப்பினோம், அப்போ நாம் படப்பட எழும்பி ஸ்தோத்திரம். சஞ்சலம் நம்மளை விட்டு மாறணும். ஆமென். பயம் நம்மளை விட்டு மாறணும். ஆமென். எவன் பயப்படுகிறானோ அவன் தரித்திரவாசியாய் போவான். ஆமென், ஆமென், ஆமென். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பயப்படாமல் இருக்கணும். தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்தி நாம் பயப்படாமல் இருந்தால் நம்முடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 51வது அதிகாரம் 51வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், ஞானமுள்ள பிள்ளைகள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சஞ்சலமும் தவிப்பும் உனக்கு நீங்கி போகும்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. சொன்னாரா சொல்லலையா?
சொன்னாரா சொல்லலையா? சொன்னார். ஆமென். சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி போகும் என்று ஆண்டவர் சொன்னார். யாருக்கு? இந்த இடத்த நல்லா புரியணும். மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு. ஆமென். யாருக்கு? மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு. மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு. வாசி. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். ஆமே. மீட்கப்பட்ட பிள்ளைகள் சீயோன் பரலோகத்திற்கு, இனி உலகத்தில் இருக்கிற சீயோன் சபைக்கு ஆடி பாடி மகிழ்ந்து வருவார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்களுடைய நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி? மீட்கப்பட்ட பிள்ளைகள் தேவனுடைய சீயோனை நோக்கி ஆடி பாடி வருவார்கள். அவர்கள் அவர்களுடைய குடும்பங்களில் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் நீடிய சாந்தமும் உடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆமென். செய்தியை கேட்டுட்டு பேரண்டு பாஸ்டர் சொன்னார், ஒரு வாக்கு தத்தம் தந்தார், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். 10 நாள் கழியம்ப வருது ஒரு பிரச்சனை, உபத்திரவம் வருது. பாஸ்டர் சொன்னது எல்லாம் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி போட்டார், கள்ள வார்த்தை சொல்லி போட்டான்னு சொல்லிடக்கூடாது. ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளைப் போல ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஓடி நாடி தேடி வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் பாடி கழிபுர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? தப்பாட்டு புரிஞ்சிடக்கூடாது. ஆமென். பாஸ்டருக்கு உபதேசம் தப்பாக புரிஞ்சு நிறைய குழப்பங்களை வருத்திடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி? ஆண்டவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். மீட்கப்பட்ட பிள்ளைகள்னா யாரு? உடனே ஞானஸ்தானத்துக்கு ஓடிடக்கூடாது, திருவிருந்துக்கு ஓடிடக்கூடாது, வெள்ளை துணிக்கு ஓடிடக்கூடாது, இல்லை இதுக்கெல்லாம் ஓடிடக்கூடாது. மீட்கப்பட்ட பிள்ளைகள் சீயோன் தேவனுடைய ஆலயத்தை நோக்கி ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக ஆண்டவருடைய சமாதானத்துக்காக நாடி ஓடி வருகிற பிள்ளைகளுடைய சஞ்சலமும் தவிப்பும் மாறி போகும். ஆமே. உலகத்தில் இருக்கிற புறஜாதிகள் மத்தியில், கீழ்ப்படியாத ஜனங்கள் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளை வேறு பிரித்து கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் சேர்க்கிற பிள்ளைகளுடைய தவிப்பும் சஞ்சலமும் மாறிப்போகும். ஆமென். 51வது அதிகாரம் 9 to 11 வரை வாசிங்க பாப்பா. எலும்பு எலும்பு. எப்படி? எனக்கு சஞ்சலமாக இருக்குது, எனக்கு பாரமாக இருக்குது, எனக்கு உபத்திரவமாக இருக்குது, எனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது, எனக்கு கால் வலியாக இருக்குது எழும்ப முடியலை, கை வலியாக இருக்குது எழும்ப முடியலை, இடுப்பு வலியாக இருக்குது எழும்ப முடியலை, மூக்கு வலியாக இருக்குது எழும்ப முடியலை, தலைவலியாக இருக்குது எழும்ப முடியலை என்று சொல்லி எழும்பாமல் ஒன்றை படுக்க வைப்பதற்காக சத்துருவு ஆண்டவர்கிட்ட கேட்டு கொண்டு வருகிற உபத்திரவத்திற்கு நீயோ இல்லை யோபுவோ மனமடிவு உண்டானால் யோபு கதி என்ன ஆயிருக்கும், உங்களுடைய கதி என்ன ஆகும் என்பதை சிந்தித்து பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், யோபு சொன்னார், கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார். அட பைத்தியக்காரி, நன்மையை தந்த தேவன் தீமையை தந்தால் அனுபவிக்கண்டாமோ? ஆமென், ஆமென். நன்மையை தந்த தேவன் தீமையை தந்த அனுபவிக்க வேண்டாமோ? நினச்சி பாருங்க. ஆன்சர், நோயின்னு ஒன்று எனக்கு வராமல் இருந்தால் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு நானும் ஆயத்தப்பட்டு உங்களை ஆயத்தப்படுத்த முடியுமா? நினச்சி பாருங்க. கால்வலி வந்தோன்னே எவ்வளோ மனம் கசந்து அழுதுருப்பேன். ஆமென். ஒரு காசு இல்லாமல் 5.5 லட்சம் ரூபாய்க்கு வேலையை நடத்தி முடித்த கௌரவம் எனக்குள்ளே இருந்திருக்கலாம் இல்லையோ? இருந்திருக்கலாம் இல்லையோ? உண்டா இல்லையா? நான் நினைக்கல, அப்படி இருந்திருக்கலாம் அல்லவோ?
ஏதோ ஒரு குறை இருந்திருக்கலாம் அல்லவோ, ஆண்டவரை நோக்கி அழுது புலம்புவதற்கு இந்த உபத்திரவத்தை தந்தார் என்று நான் என் இதயத்தில் ஆண்டவரோடு சேர்ந்து உறவாட இன்னும் கிட்டி சேர ஒரு பாக்கியம் தானே அந்த காலு. ஆமே இல்லை, சஞ்சலம் வந்துட்டு காலு நொண்டியாகி போச்சே, இனி எங்கே பிரசங்கம் பண்ண, எங்கே நிற்கேன்னு சஞ்சலப்பட்டா நிச்சயமாக 3 மாதம் எழும்ப முடியாது தான். ஆமே, யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 9வது வசனத்தை வாசி. எழும்பு, இருக்கிற இடத்தை விட்டு எழும்பு. எந்த இடத்துல சோர்வா இருக்குதியோ, எந்த இடத்துல அசதியா இருக்குதியோ, எந்த இடத்துல வேதனையா இருக்குதியோ, எந்த இடத்துல வியாதியா இருக்குதியோ, எந்த இடத்துல உபத்திரவமா இருக்கிறதோ, இருக்கிற இடத்தை விட்டு எழும்பு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல விழுந்து கிடக்குதியோ அந்த இடத்தை விட்டு எழும்பு, எழும்பு, எழும்பு. ஒரு கவுட வாசி. எழும்பு, எழும்பு, பலன்கொள், கர்த்தருடைய புயமே முந்தின நாட்களிலும் 9 மட்டும் வாசிக்கும். முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் நீ அல்லவோ, வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீ அல்லவோ, நீதான் அல்லவோ. ஆமே, எப்படி? அப்ப சிந்திச்சு பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சஞ்சலமும் இல்லை, உபத்திரவமும் இல்லை, பாடுகள் இல்லை என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9வது வசனத்தில் சொல்லுது, எழும்பு, இருக்கிற இடத்தை விட்டு எழும்பு. நீ வியாதியில் இருந்தியா எழும்பு, துக்கத்தில் இருந்தியா எழும்பு, பாடுகளில் இருந்தியா எழும்பு, மனமடிவோடு இருந்தியா எழும்பு, சோர்வில் இருந்தியா எழும்பு. நீ ஒன்றை குறைச்சி மதிப்பிடாத. எப்படி? யாரெல்லாம் நாய்க்கு சாயல்ல இருக்குதுங்க? நாய் நாய் தெரியல, பட்டி பட்டி பட்டி, நான் அப்படின்னு ஒன்றும் விழிச்சல. அந்த சாயலில் இருக்கிறவங்க கையை வைத்துங்க. இல்லை பெரிய யானை தும்பிக்கை வச்சு அந்த சாயலில் இருக்கிறவங்க ஒரு கை வைத்துங்க. இல்லை. ஆமே, நம்ம வீட்டில் நிற்க பூச்சைக்கு மாடலில் இருக்கிறவங்க கை வைத்துங்க. இல்லை. நீங்கள் யாருங்க சாயல்? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவருக்கு பணிவிடை செய்கிற, அவருக்கு வேலை செய்கிற அவருடைய தூதன் தப்பு செஞ்சப்பா அவர்களை விடாம தண்டிச்சு சங்கிலியால் பிடிச்சு கட்டி எங்க கொண்டு வச்சிருக்கிறார்? பாதாளத்தில் வச்சிருக்கிறார். ஆனா நீ தப்பு செய்த பிறகும், நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த பிறகும், நீ ஆண்டவரை முறுமுறுத்த பிறகும், ஆண்டவருடைய பிள்ளைகளை ஏளனம் செய்த பிறகும், ஆண்டவரை நிந்தித்த பிறகும், உன்னை சங்கிலினால் கெட்டி வைக்காத உன்னை ஃப்ரீயாக விட்டிருக்கிறது ஒரே ஒரு காரணம், இயேசுக சாயல்ல நீ இருக்கிறது நிமித்தம். ஹல்லேலூயா. வேற எந்த ஜீவ பிராணிகளுக்கும் ஜீவ ஜந்துகளுக்கும் இல்லாத ஒரு பெரிய மகிமை ஆண்டவருடைய சாயல் மனுஷனுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஆண்டவரை போல பகுத்தறியக்கூடிய ஞானமும் இருக்கு. ஆமே. அதனால எனக்கு கான்செப்ட் நீ சொன்னா காதை வெட்டி வச்சு போடுவேன், யாரானாலும் சரிதான். ஆமே. உனக்கு கான்செப்ட் படி அல்ல வாழணும், கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழணும். ஆமேன்னு சொல்லு, ஆமேன்னு சொல்லு. ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை அறிந்து செய்வதற்காக தான் அவருடைய சாயலில் என்னையும் படைச்சு வச்சிருக்கு. ஆமே. அதனால தான் நீயும் நானும் தவறு செய்த பிறகு கொன்னு போடாம சங்கிலியில் கட்டி வைக்காம சுதந்திரமாய் விட்டிருக்கிறது ஒரே ஒரு காரணம், அவருடைய சாயலும் அவருடைய ஞானத்தில் இருக்கிறது நிமித்தம். அதனால நீ ஒன்றை குறைச்சி எடை போடாத. எனக்கு என்ன முடியும்? நம்மை நாம் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு உன்னையும் என்னையும் விட்டு வச்சிருக்கிற ஒரே ஒரு காரணம் அவருடைய சாயல்ல. நம்ம என்ன செய்கிறோம்? இயேசுக்கு பாடு வந்தா வரலையா? இயேசுக்கு பாடு வந்தா வரலையா?
சத்தமாக சொல்லி தொலைங்களா. என்ன பாடு வந்து காய்ச்சல் வந்து பீச்சல் வந்து அப்படிதானே. அவருக்கு சரீரம் உழுத நிலம் போல மாறிச்சுதான். ஆமென். நம்ம பாவம் செய்து நம்ம தண்டனை பெறுகிறோம். அவன் பாவம் அறியாதவர், பரிகாரியான தேவன். அவருக்கு அந்த பாடுகளில் 1000 கூட உனக்கு எனக்கும் வரல. அப்போ என்னத்துக்கு சஞ்சலம், அப்போ என்னத்துக்கு சோர்வு, அப்போ என்னத்துக்கு மனமடிவு, அப்போ என்னத்துக்கு சஞ்சலம் நம்ம பட வேண்டும்? ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலில் வைத்திருக்கிறதுனால ஒரு கடு அளவு கூட நீயும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எலும்பு இருக்கிற இடத்தை விட்டு எலும்பு, வியாதியை விட்டு எலும்பு, துன்பத்தை விட்டு எலும்பு, துயரத்தை விட்டு எலும்பு. காலில் எல்லோர புண்ணு வந்த உடனே ஆஸ்பத்திரி ஊழியத்தை பாஸ்டர் சொல்லக்கூடாது. வீட்டில் ஏதாவது ஒன்று வந்த உடனே பாஸ்டர் சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தை நீ செய்தா கர்த்தர் உன் சித்தத்தை செய்வார். ஆமென். உன்னையும் என்னையும் இந்த உலகத்தில் அவருடைய சாயலில் உருவாக்கி விட்டு இந்த புது ஜீவன் சபையில் அழைத்து வைத்திருக்கிற ஒரே ஒரு நோக்கம் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற்றக்கு தானே தவிர மடிவடிஞ்சோ உபத்திரவப்பட்டோ இல்லை மன கிளாசத்தோடு வீட்டில் உட்கார்ந்திருப்பதற்காக அல்ல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்கின விதமாய் ஒரு அல்லேலியா சொல்லலாமே. உற்சாகமாக ஒரு அல்லேலியா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலியா சொல்லலாமே. இப்போ 9 வாசி. எலும்பு எலும்பு பலன்கொள் புயமே பூர்வ நாட்களிலும் முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு. சும்மா எலும்பாத, சும்மா எலும்பாத. பூர்வ காலத்தில் எலும்பினது போல எலும்பு. ராகாபை துண்டு துண்டா வெட்டி போட்டதும் மனுஷன், வலு சர்ப்பத்தை வதைத்ததும் மனுஷன், சமுத்திரத்தை 2ஆக கிழித்து போட்டதும் மனுஷன், யோர்தான் நதியை மலை போல குவியலாய் நிறுத்தினதும் மனுஷன். ஆமென். அப்ப மனுஷன் என்கிற உனக்குள்ள எவ்வளவு பவர் இருக்கு. அதிலும் பரிசுத்தாவியை பெற்று மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் போக துணிந்த உன்னோடு என்னோடு எவ்வளவு பவர் இருக்கு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது சும்மா இந்த அழுகை என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டேன்னு அர்த்தம். ஆமென். சும்மா மூக்கிழிஞ்சு பேச முன்னாலேயே கண்ணு சவுத்து, முட்டை பொடிய கோழிக கண்ணு சவுத்த மாதிரி கண்ணு சவுத்து, இந்த கண்ணீர் எல்லாம் எங்கே தான் இவ்வளோளுக்கெல்லாம் இவனோளுக்கெல்லாம் இருக்குதுன்னு தோண்டி பார்த்தாலும் கண்டுபிடிச்ச முடியல. எதுக்கெல்லாம் அழணும், எதுக்கெல்லாம் அழப்பட. ஆண்டோடைய சமூகத்தில் நீ உட்கார்ந்து அழு. தலைவனிய நன, இல்லைங்க பாய நன, இல்லைங்க தரைய நன, இல்லைங்க உன் துணிய நன. அது கர்த்தருடைய சமூகத்தில் முத்து முத்தா போய் விழும். துருத்தியில் முத்து முத்தாய் விழும். அழாத. அவனுக்கு ஆண்டவருக்கு எரிச்சல்லாம் வந்துச்சு. யாரும். ஆமென். யாருக்கெல்லாம் விளங்குது? யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க புரிஞ்ச விதத்தில் ஒரு அல்லேலியா சொல்லலாமே. நீ வாசி 9வது வசனத்தை 10வது வசனத்தை வாசி. மகா ஆழத்தின் தண்ணீர்கள் ஆகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போ. இந்த இடத்தை நல்லா புரியணும். அற்புதம் அடையாளம் கர்த்தர் எதற்கு செய்கிறார், என்னத்துக்கு செய்கிறார்? ஜோபினே நீயும் நல்லா கேட்டுக்கணும். நம்ம ராஜஸ் எல்லாரும் கேளுங்க, நல்லா புரிஞ்சுளுங்க. இந்த அடையாளம் அற்புதம் எதுக்கு நடக்கு? மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்காக. ஆமென். அதிசயம் சும்மா காய்ச்சல் ஒரு வியாதி அது வேற.
கர்த்தர் உன்னை தேடி வந்து தருகிறது. மீட்கப்பட்ட பிள்ளைகளை மீட்டு கொண்டு போவதற்கு வழியில் எந்த தடையெல்லாம் இருக்கிறதோ அந்த தடையெல்லாம் மாற்றுவதற்கான அற்புதத்தையும் அடையாளத்தையும் கர்த்தராகிய தேவன் அன்றும் செய்தார், இன்றும் செய்தார். இன்று விசுவாசிக்கிறவர்கள் உன்னுடைய குடும்பத்துக்கு எதிராக போராடுகிற அந்தகார சக்திகள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நோக்கி மீட்கப்பட்டவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நடவேணும் போட்டு கொண்டிருக்கிற ஆண்டவருடைய ராஜ்யத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் மீட்கப்பட்ட ஜனங்களாகிய உனக்கும் எனக்கும் சமுத்திரத்தை போல இல்ல யோர்தானை போல அக்கினியை போல இடைப்பாடுகள் வந்தாலும் அத்தனையோ மீட்கக்கூடிய அத்தனையோ தவிடுபடி ஆக்கி அந்த வழியை அவாந்தர வழியா மாற்ற அவாந்தர வழியை செழிப்பான வழியை மாற்றி கட்டாந்தரையை போல சமுத்திரத்தை கிழித்து போட்டு 12 கோத்திரத்திற்கு ஒவ்வொரு கோத்திரமாய் நடந்துவதற்கு 12 விதத்தில் கூறு போட்டாரா. அதே போல உன்னையும் என்னையும் மீட்டு பரலோகத்துக்காக கடந்து செல்லுவதற்கு வந்து கொண்டிருக்கும் போது வரைகளை தடைகிற யோர்தானையோ வருகிற செங்கடலையோ கர்த்தர் கிழித்து போடும்படி உபத்திரவத்தை மாற்றும் போடும்படியா கர்த்தர் இன்று நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். மீட்கப்பட்ட ஜனமே, தேவனால் மீட்கப்பட்ட ஜனமே, எழும்பு. நீ உபத்திரப்பட்ட இடத்திலிருந்து எழும்பு. போதும், உன் மனக்கவலை போதும், உன்னுடைய பாரம் போதும், உன்னுடைய இதய வேதனை போதும், உன்னுடைய துக்கம் போதும், உன்னுடைய துயரம் போதும். ஆண்டவராகிய தேவன் உன்னை மீட்டது உண்மையானா, கர்த்தர் தெரிந்து கொண்டது உண்மையானா, எழும்பு, எழும்பு, எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, நீ எழும்பு. கர்த்தர் உன்னை கரம் பிடித்து நடத்தி உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். இந்த சமுத்திரத்தை கிழித்து போட்டது மனுஷன் தான். உன்னை நீ குறைவா எடை போடாமல் நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு. உன்னுடைய உபத்திரவத்தை விட்டு எழும்பு, உன்னுடைய வியாகுலத்தை விட்டு எழும்பு, உன்னுடைய சங்கடங்களை விட்டு எழும்பு, உன்னுடைய சரீர பாடுகளை விட்டு எழும்பு. கர்த்தர் உன்னை கரம் பிடித்து செங்கடலை கூறு போட்டது போல உனக்கு எதிராக வருகிற சத்துருக்களை கூறு போட்டு உன்னை ஆடி பாடி சந்தோஷமா மனமகிழ்ச்சியா ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆடி வரும்படி மனமகிழ்ச்சியாய் குடும்பத்தில் இருக்கும்படி உன்னுடைய சத்துருக்களை உன்னுடைய எதிரிகளை கூறு போட வல்லவராயிருக்கிற இயேசு இன்று நம்மத்தில் வந்திருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக. ஓஹோ 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 ஓஹோ. அப்பா 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 அப்பா. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். தேவ கிருபை, 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 தேவ கிருபை. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தேவ கிருபையை பெற்றுக்கொள், தேவ கிருபையை பெற்றுக்கொள், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள், தேவனுடைய அக்கினியை பெற்றுக்கொள், தேவனுடைய வரங்களை தரித்துக்கொள், தேவனுடைய வரங்களை தரித்துக்கொள். ஓ அக்கினியை போல, அக்கினியை போல உன்னை பலப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன் இப்பொழுது வாரத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. உன் நாவை தொடுவதற்காக, உன் கரங்களை தொடுவதற்காக, உன் சரீரத்தை தொடுவதற்காக ஓ தேவ தூதர்கள் அக்கினியை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அக்கினியை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உன்னை பலப்படுத்தி எழும்புவதற்காக. நீ வேதனைப்பட்டு இருக்கிற இடத்திலிருந்து, துக்கப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து, துயரப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து உன்னை எழும்பும்படி கர்த்தர் உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு, 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 கரங்களை தட்டு. அப்பா 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 அப்பா. சொல்லு சொல்லு
சொல்லு. மீட்கப்பட்டவர்களாகிய நாங்கள் கடந்து போகும்படி எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவமே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு. எந்த உபத்திரவத்தையோ, எந்த சத்துருவின் போராட்டத்தையோ, எந்த சத்துருவின் வியாதியையோ, எந்த பொல்லாப்பையோ, எந்த உபத்திரவ கட்டுகளை இருந்து நான் கடந்து போகும்படி கர்த்தர் தந்த பலத்தினால், கர்த்தர் தந்த அதிகாரத்தினால் இன்று உங்களுக்கு சமுத்திரத்தை கிழித்து போட்டது போல, தூர் போட்டது போல உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கூறு போடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இது நடப்பதாக. இன்று கண்ட எகிப்தியர் இனி உனக்கு காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியர் இனி உன்னை உபத்திரப்படுத்துவதும் இல்லை, உன்னை எதிர்த்து வருவதும் இல்லை. உன்னை கண்டால் அவன் தோற்று ஓடுகிறவனாக, நீ தைரியம் உள்ள பிள்ளையாக, அபிஷேகம் பெற்ற பிள்ளையாக, விடுதலை பெற்ற பிள்ளையாக, சமாதானத்தை கண்ட பிள்ளையாக நீ இருப்பாயானால் கர்த்தராகிய தெய்வம் ஒன்னு ஓஹோ ரிகா பப்பா ரிகா பாலா பராகபோ அப்பா 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 விடுதலை 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 பெற்றுக்கொள். Receive the power. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை சொல்லு. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா. நல்ல பிள்ளை உட்காரும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் பயப்படலாமா? 10வது வசனத்தை ஒரு கூட வாசி. மகா ஆழத்தின் தண்ணீர்கள் ஆகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் நடந்து போகும்படி கால்களின் பள்ளங்களை கூறு கூறாக கிழித்து போட்டு, வேதத்தில் இல்லை, ஆனால் 12 கோத்திரமும் நடந்து போகும்படி 12 விதத்தில் கூறாக கிழிச்சு ரோடு போட்ட தெய்வமாக நம்ம தெய்வம். அதை முன்ன நின்று நடத்தின மனுஷனாக நம்ம மனுஷன் மோசே. இன்னைக்கும் நம்ம கூட வாசம் செய்கிறது நம்ம தேவன். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய நம்ம தேவன் அன்று மோசையை போல ஒரு மனுஷனை எடுத்து வைத்து உங்களுக்கு வழியை கூறு கூறாக கிழித்து கட்டாந்தரையை போட வைத்ததும் ஒரு மனுஷன்தான். ஆமென். பயப்படாத. ஏன் பயப்படிய? நீ செய்த தவறை கண்டு பயப்படுகிற, நீ செய்கிற குறும்பம் கொண்டு பயப்படுகிற, அதை கர்த்தர் கிருபையாய் உனக்கு தண்டனை தந்து மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொன்னு போட மாட்டார். நம்ம தகப்பன் எவ்வளவு மகிமை நிறைந்தவர் என்றால், மற்ற தெய்வங்கள் கொன்று போடுகிற தெய்வம், நம்ம தேவன் கொன்று போட மாட்டார். தண்டிப்பார், மன்னிப்பார், கரந்தூக்கி எடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. மற்ற தெய்வத்திற்கும் நம்ம தெய்வத்திற்கும் உள்ள டிஃபரன்ஸு ஒன்னே தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால்
இந்த தெய்வம் மகா மகத்துவம் உள்ள தெய்வம், வானத்தையும் பூமியும் படைத்து அதனுடைய சிருஷ்டிகளை எல்லாம் உருவாக்கி அதனுடைய எல்லா படைப்புகளையும் படைத்த தெய்வமே நமக்காக அவருடைய சாயலில் நீயும் நானும் இருக்கிறது நிமித்தம், அவருடைய சாயலிலே நீயும் நானும் நடக்கிறது நிமித்தம், அவருடைய சாயலிலே நீயும் நானும் உடுக்கிறது நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு உன்னை போல என்னை போல மனுஷ ரூபத்தில் வந்து எல்லா பாவங்களையும் தியாக பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து மீட்டு எடுத்த ஒன்றை நடத்தும்படி இன்னைக்கும் அவர் கரம் பிடிச்சிருக்கிறார். அதான் மீட்கப்பட்ட ஜனங்கள். ஆமென். அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய ஆவியினால் மீட்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய மகிமையினால் மீட்கப்பட்ட ஜனங்கள். உலக ஆசீர்வாதத்துக்கு தடையை அவர் தகர்த்து போட்டு அவருடைய வலது கரத்தினால் ஒரு பிள்ளையை நடத்துகிறது போல தேசத்தில் இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் ஒரு விரல் கொண்டு நடத்துகிறார். ஆமென் சொல்லலாமே. விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களையும் மாறி மாறி ஓசத்தி அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் கர்த்தர் வாக்கு தந்தார். ஆமென் சொல்லலாமே. இனி வாசி 51. ஆனபடியினால் 11 ஆனபடியினால் அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்ட உங்களையும் என்னையும் ஆனந்த களிப்பு, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ வழி அதை சுமந்து கரங்களை தட்டி வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ வழி அதை சுமந்தேன். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சித்தார். ஆனால் இயேசு கைவிடார், தானே வந்து ரட்சித்தார். அந்த நல்ல இயேசு என் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு என் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. மீட்கப்பட்ட பிள்ளைகள் இப்படி சந்தோஷமான பாட்டை பாடணும். சொல்லக்கூடாது. ஆமே. இது மீட்கப்படாத தரித்திரவாசிகள் சொல்றது. ஆமே. கீழ்ப்படியாத ஜாதி சொல்றது. ஆமேன்னு சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? ஆமே. ஆண்டவருக்கு பிள்ளைகளா இருந்தா ஆண்டவருடைய பிள்ளை சொல்லியதை அப்படியே கேட்டுட்டு மூடிட்டு போகணும். ஆமே. ஒன்றும் செய்யாதுன்னா சரி விசுவாசித்துட்டு போகணும். ஏன் ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னார்? அவர் சொல்லுவார் எனக்கு இல்லா தெரியும் என்ன செஞ்சிடக்கூடாது, உங்கள் கான்செப்டை இழுத்து போட்டுறக்கூடாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் சொன்ன மூடிட்டு போகணும். ஆமேன். அப்போ நல்லா புரியணும். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் தந்தாருன்னா சஞ்சலமும் தவிப்பும் தீந்து போகணும். ஆண்டவர் நேரடியாக சொல்லலை, உங்கள் ஊழியக்காரன் மூலமாக சொல்லி இருக்கிறார். விசுவாசி அது உன்னை விட்டு மாறும். ஆமென். ஹல்லேலூயா. இல்லை சொல்லது கேட்டு இந்த குரங்க போல இருந்துட்டு இந்த பிச்சு பூ மாலையை பிச்சு மாலையை தலையில் போடிய மாதிரி என்ன யாது எப்படி இந்த என்னுடைய யோசனைப்படி இப்படி அவனு யோசனை இப்படி யோசிக்காத. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்போ நல்லா புரியணும், நல்லா யோசிக்கணும். கர்த்தர் நம்மை மகிமையாக வைத்திருக்கிறார். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை தந்த தேவன், இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற நீயும் நானும் எப்படி இருக்கணும்? அதே 51வது அதிகாரம் 12-16 வாசிங்க. நேரம் முடிஞ்சிருன்னு நினைக்க. நான் எப்படி? நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவன், சாக போகிற மனுஷனுக்கும் எப்படி
புல்லுக்கு ஒப்பாக இருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுவதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும். புரியுதா? யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்கி போங்க, விளங்கி போங்க. வாசி இருக்கா கூட. ஆண்டவர் இல்லாம உங்களுக்கு ஆறுதல் செய்வதற்கு இந்த உலகத்தில் ஒரு மனுஷனும் கிடையாது. தெரியுமா? பவுல் கப்பல் பிரயாணம் செய்தான். அந்த கப்பலில் இருந்த எல்லாருக்கும் இவன் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு சொல்கிறான், பயப்படாதுங்க, ஒரு உயிர் சேதமும் வராது. ஆனால் ஏதோ ஒரு தீவில் போய் நம்ம விழ வேண்டிய இருக்கும். கப்பல் சேதமே அன்றி உயிர் சேதம் வராதுன்னு சொல்கிறான். இன்றைக்கும் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து சொல்கிறேன், உங்கள் சஞ்சலமும் தவிப்பும் மாறி போகும், பயப்படாதேன்னு சொல்லியிருக்கேன். ஆமே, ஹல்லேலூயா. அதில் இருந்த அத்தனை நூற்றுக்கு அதிபதிகளும் அதிகாரிகளும் அந்த கப்பலில் இருந்த அதிகாரிகளையும் அந்த சுக்கானை பிடிச்சு ஓட்டுகிற மாலுமியன் தான் நம்பிச்சினான். புரியுதா உங்களுக்கு? இவன் சொன்ன இடத்துக்கு வண்டியை ஓட்டாம அவங்க சொன்ன இடத்துக்கு நங்கூரத்தை போட்டு இழுத்தினான். ஆமேன், ஆமேன். அப்போ அவன் சொல்கிறான், சரி, இங்கே சொன்னது கேட்காம இருந்தீங்க, இன்னும் பயப்படாதீங்க, கர்த்தர் ஒரு ஜீவன் கூட அழிஞ்சு போக விடமாட்டேன், ஆனால் கப்பல் சேதம் பொருள் சேதம் உண்டுன்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்கிறான். இந்த மாலுமியை நம்பிச்சிருந்து தெரியுமா? முதல்ல தப்பி ஓட நின்னது மாலுமி. கப்பலை விட்டு கப்பல் கண்ட்ரோல் மாறி போகும்போது அதை தப்பி ஓட நின்னது யாரு? மாலுமி. அவன் கப்பலை ஓட்டுறவன். அவனோ கூட தப்பி ஓட நின்னது அந்த அந்த கப்பலுக்கு அதிபதியாக இருந்த அதிகாரிகள். ஆனால் அந்த வந்திருந்த யாத்திரை பிராணியெல்லாம் யாரை நம்பிச்சினோ? மாலுமியையும் யாரையும் நம்பிச்சினோ? இந்த அதிபதிகளையும் நம்பிச்சினா. இந்த ஆண்டோடைய வார்த்தையை ஒருத்தம் கூட காதில் எடுக்கல. மயிறு போனா போட்டுன்னு இருந்தானோ. அவ்வளோ அசால்ட்டாக இருந்தானோ. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு செவி கொடுக்காம ஒரு 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 அதை இன்சல்ட் பண்ணது போல, இவன் யாரு இப்படி சொல்லக்கு, இவன் யாரு, இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, இப்படி நடக்குமா? மாலுமி தானே அதில் மெயின் ஆளு, ஓட்டியவன் தானே. என்ன நம்பிச்சுனா அவங்க தப்பி ஓடதினவன் சொன்னான், விடாத, அவனை விட்ட நம்ம போய் சேர மாட்டான். இந்த கள்ளனை நமக்கு தேவைதான், இந்த திருடனை நமக்கு தேவைதான், இந்த 100 அதிபதியை நமக்கு தேவைதான், விடாத சொல்லி அத்தனை பேரும் செலுத்தினா. கப்பலை இவன் சொல்கிறபடி ஓட்டிச்சுனா ஒரு இடத்துல போனோன்னு பாறை தட்டிச்சோ, எப்படி தட்டிச்சோ, அலமோதிச்சோ, உடஞ்சுது. அவரவர் துண்டை காணும், துணியை காணும், கிடைச்ச துண்டலை யாரு தப்பிச்சனோ ஒரு உயிர் சேதம் வரல. ஆமென், ஹல்லேலூயா. வாசி, வேற ஒருத்தனும் செய்ய முடியாது. செத்து போற உனக்கும், இன்னைக்கு நீ பிரகாசித்து நாளைக்கு அழிஞ்சு போகிற உனக்கும், பயப்படுகிறதற்கும் பாருங்க, பயப்படுகிறதற்கு என்ன இருக்கு? வானங்களை விரிச்சு பூமியை அஸ்திபாரப்படுத்தி. ஆமென், ஹல்லேலூயா. சுக்காம் பிடிச்சிறவனை நம்பி, அதிபதியை நம்பி, ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன அந்த வார்த்தையை மறக்கிறதுக்கு நீ யாருடான்னு கேட்காரு. விளங்குது? விளங்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவர் அதை மனுஷனை நம்பி, உலகத்தை நம்பி கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்கிறாரு. அவருக்கு சுவாச காற்று உனக்குள்ள இருக்கு, அவருடைய மாம்ச சரீரத்தை போல உனக்கிட்ட இருக்கு, அவருக்கு ஞானம் உனக்கிட்ட இருக்கு, அவருடைய கண்ணு, மூக்கு, வாய், அத்தனை அபயமும் இருக்கு.
இதையெல்லாம் வச்சுட்டு உன்னை உருவாக்கினவரும் உன்னை வழி நடத்தினவரும் உன்னை கரம் பிடித்தவரும் உன்னை மீட்கப்பட்ட ஜாதி என்று கூறு கூற கிழிச்சு போட்டு உன் சத்துருவை நூலா கிழிச்சு போட்டு வழி நடத்தின தெய்வத்தை மறக்க நீ யாருடா, நீ யாருடின்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. மறக்கலாமா? அந்த வசனம் முடிஞ்சா அடுத்த வசனம் 13 வாசி. எப்படி? இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாக்குற போது நீ அவருடைய உக்கிரகத்துக்கு கோபத்துக்கு நித்தமும் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கண் செய்கிறனுடைய உக்கிரகம். இந்த வசனம் மனசிலாவதா? மனசிலாவில்லைன்னா மனசார கை வைத்துங்க. நான் ஒரு கூட சொல்லிதாரேன். மனசில் ஆகாதவங்க கை வைத்துங்க பாவம். ஆகாது. 10 தடவை வாசித்தாலும் ஆகாது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லிதாரேன். ஒரு கூட வாசிங்க. இடுக்கண் செய்கிறவன் பாருங்க, இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரகத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? எப்படி? இடுக்கண் செய்கிறவன் உன்னை அழிக்க, அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத யோசனை, சுய நீதி, சுய சிந்தனை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடக்கிற ஒரு மனுஷன் உன்னை அழிக்க நினைக்கும் போது நீ நித்தமும் பயப்படுகிறது என்ன? இப்ப புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இடுக்கண் செய்கிறவன் அவனுடைய துன்மார்க்கத்தனத்துக்கு உன்னை அழிக்க நினைக்கும் போது நீ நித்தம் நித்தம் அந்த மனுஷனை கண்டு பயப்படுகிறது என்ன? இல்லை பிசாசை கண்டு பயப்படுகிறது என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமென். யாருக்கெல்லாம் விளங்குச்சு? இப்போ விளங்குச்சுன்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லாதிருப்போமே. வெரி குட். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உற்சாகமாக சொல்லுவோம். முழு இருதயத்தோடு சொல்லுவோம். வாசிங்க. ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரகத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கம் செய்கிறவனுடைய உக்கிரகம் எங்க எங்க இருக்கு? நம்ம லோத்துக காலத்தில் சோதோம் குமாரன் பட்டணத்தில் இடுக்கண் செய்து கொண்டே இருந்தார். தேவனுடைய தூதன் ஆண்டவர்மார் வந்த பிறகு அவங்களுக்கு இடுக்கண் செய்ய நினைத்த ஒருத்தனையும் காண முடியல. அத்தனை பேரும் எப்படி போச்சுனோ சொல்லு? அழிஞ்சு போச்சு. அத்தனை பேர் என்ன செஞ்சினோம்? அழிஞ்சு போச்சிடும். அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுய நீதியின்படி, சுய சிந்தனையின்படி, சுய யோசனையின்படி ஆண்டவருடைய சித்தம் இன்னதென்று நீ அறியாம இல்லை தெரிஞ்சும் தெரியாதது போல நடந்தா நீ அழிஞ்சு போகிற. உன்னை கண்டு நாம் பயப்படுவதற்கென்ன? ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாத துன்மார்க்கனுடைய இடுக்கண்களுக்கு, இடுக்கண் செய்கிறவனுடைய துன்மார்க்கதனத்துக்கு நித்தமும் பயப்படுகிறது என்ன என்று கேட்கிறார். இடுக்கண் செய்கிறவன் எங்கே என்று கேட்கிறார். தேடியும் காண முடியாது. அந்த சோதம்குமார பட்டணத்தை ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கும் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. நம்ம நிலச்சரிவு உண்டாச்சுதே கேரளத்தில், வயநாடு ஒருத்தரையும் காண முடியல. எத்தனையோ மற்ற லாட்சி ரூமு வாடகை பிடிக்கிறவன், ரெஸ்டாரண்ட், எத்தனையோ கோடிக்கணக்கில் ஒரு அப்பத்துக்கு இறந்தானுவா. ஆமே. அதே போல மகாராஷ்டிரில் இந்த இடையில அங்கங்கே நடக்குது. காண முடியாது. சிந்திச்சு பாருங்க. சுய சிந்தனை, சுய யோசனை வந்துன்னா நமக்கு அழிவுன்னு அர்த்தம். இடுக்கண் செய்கிறவன் எங்கே அப்படின்னா வரலையா? இடுக்கண் செய்கிறவன் எங்கே? ஆமென். அடுத்த வசனத்தை வாசி. இது கிடக்கம்மன்னா சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான்.
அவனுடைய அப்பம் குறைவதும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், சிறைப்பட்டு போனா நீ பயப்படாத, உன்னை ஒருத்தன் சிறைப்படுத்தினான பயப்படாத, உன்னை ஒருத்தன் அவமானப்படுத்தினான பயப்படாத, உன்னை ஒருத்தி ஏளனமாக சொன்னால பயப்படாத. சிறைப்பட்டு போனவனையும் மீட்டெடுத்து அவன் குடும்பத்தில் அப்பத்தாட்சி குறைவில்லாமல் நடத்துகிற தேவன் ஒருவர் உண்டன்னா நான் மட்டும்தான் சொல்கிறார். அப்போ நம்ம அவங்களுக்கு பயப்படணுமான்னு கேட்க புரியலையோ? சரி, 16வது வசனத்தை 15 வாசி. நானே கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்கிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமும் உள்ளவர், நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுகிறதற்கு நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலிலே உன்னை மறைக்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு பாதுகாப்பு தருகிற தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பலேங்கி நம்மளை போல பரிதபிக்கக்கூடிய சந்ததி யாரு? ஒருவரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இவ்வளவு உபத்திரவப்பட்ட உன்னை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறது, எழும்பு. திரும்பவும் அவர் அதான் சொல்றார், எழும்பு. 51வது அதிகாரம் ஏசாயா 51 17 முதல் 23 வரை வாசி. எழும்பு, எழும்பு. கர்த்தருடைய உக்கிரக பாத்திரத்தை வாங்கி குடிச்சிருக்கிற கிறிஸ்தவர்களே எழும்பு. எப்படி வண்டலை உறிஞ்சி குடிச்சானோலாம். இதில் என்ன தப்பு இருக்குது? இன்றைய கிறிஸ்தவர்களும் அதுதானே செய்கிறாங்க. ஆண்டோடைய பாதைக்கு உபதேசம் கொடுத்தா, ஆண்டோடைய வசனத்தை கொடுத்தா, ஆண்டோடைய எச்சரிப்பை கொடுத்தா, ஆண்டோடைய சத்தியத்தை கொடுத்தா, உலகத்தில் பிசாசு வச்சிருக்கிற வண்டல் பாத்திரத்தை எடுத்து உறிஞ்சி குடிக்கிறாங்களாம். அது இன்னைக்கு அவங்களுக்கு டேஸ்டாக இருக்கு. அது சில கற்பனை மாறுவா சாம்பல் வாரி தின்னுவாளோ தெரியுமா? தெரியுமா தெரியாதா? இன்னும் சாம்பல் அடுப்பு இல்லாதனால தெரியல போல இருக்கு. ஆமாம் ஆமாம், தின்னம்ப டேஸ்டாக இருக்கும், வயிற்றில் பிள்ளை கூட இருக்கும், கடைசியில் பித்தம் உண்டாகும். ரத்தத்தை உறிஞ்சி அதெல்லாம் குடிச்சிட்டு கடைசியில் உடம்பெல்லாம் வெளுத்து பித்தம் தானே வரும். பித்த மயக்கம் வருமா வராதா? இப்படி தின்ன விடலாமா? ஆனால் சாப்பிடும்போது செங்கட்டி சாப்பிடும்போது அவ்வளோ தின்னதை பார்க்கணும். கருப்பட்டி கடிச்சு தின்ன மாதிரி கொட்டு கடிச்சு தின்னாடுவா. களை மாதிரி சொல்லுவா, தின்னுட்டு அவளுக்கு நாக்கு சிலத்தை தீரட்டுன்னு. நாசமாக போச்சு. அவளுக்கு உச்சந்தலையில் ஒரு ஆணி எடுத்து அறையாக அன்னைக்கு ஜோபின் பை இல்லாத போச்சு. அம்மேன். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. மாங்காய் தின்னது ஓகே, இல்லை புளிப்புலாகிற நெல்லிக்காய் தின்னது ஓகே, பலகாரம் தின்னது ஓகே, சாம்பலையும் சாக்கோட்டியையும் அந்த அந்த இதையும் தின்ன விடலாமா? வண்டல் பாத்திரத்தை உறிஞ்சி குடிக்கும்போது அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். இந்த பித்தம் வந்து செத்து போகிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? வாசி. எலும்பு பாத்திரத்தை எருசலேமே எழும்பி நெல்லு, உறிஞ்சி குடித்தாய். அடுத்த வசனம், அவர்களுடைய அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் இல்லை, ஒருவரும் இல்லை. ஆண்டோடைய வார்த்தைக்கு மாறி உலக சிந்தனையில், உலக யோசனையில், சுய சிந்தனையில், சுயத்தில் எது நீ ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் சகாயம் இல்லாமல் இருக்கும். ஒருவனும் இல்லை. நீ பெற்ற பிள்ளைய கூட உன்னை கவனிக்க மாட்டாங்க. இன்னும் நிறைய இடத்துல நடக்குது, நம்ம காதால கேட்குறோம். அதுதான் சொல்கிறேன், சபையில் பெத்த தாயை கவனிச்சாத அவங்க தப்பு செய்ய தான் செய்யணும், குற்றம் செய்ய தான் செய்யணும். அவங்க சின்ன பிள்ளைகளை போல செய்யணும். அவங்க மாப்பிள்ளையும் அவங்களும் சம்பாரித்து சேர்த்து கூட்டி வச்சு அவங்கள அந்த அந்த பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்ச சொத்தில் இருக்க விடாமல், இல்லை அந்த 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 வருமானத்தில், அந்த பணத்தில் உனக்கு உழைச்ச தாய்ப்பால் தந்து ஊட்டி வளர்த்து உன்னை பலப்படுத்தி அவ்வளோ ஆரோக்கியத்தோடு வளர்த்து விட்ட உன் தாயும் தகப்பனையும் கனவீனப்படுத்துகிறவன் செத்தான்.
ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நாளைக்கு உன் பிள்ளைகளும் அதே சூழ்நிலையில் செய்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. விளங்காதவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சொல்ல மாட்டீங்களே. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகளை பெற்றவளும் கவனிப்பார் இல்லாமல் அனாதையா நிற்கிறாளாம். அந்த வசனம் முடிஞ்சா வாசி. புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்தக்கு ஒருவரும் இல்லை, அவள் வளர்த்த குமாரல் எல்லாரிலும் கை கொடுத்து அணைப்பார் ஒருவரும் இல்லை. அடுத்த வசனம். இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது, உனக்கு பரிதவிக்கிறவன் யார்? இப்படி சம்பவித்தா உனக்காக பரிதவிக்கிறவன் யாருன்னு கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஒரு கதையை பார்த்தேன். மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் லவ்வராக இருக்குன்னு நான் நினைக்க. கல்யாணம் பண்ணினவங்களா இருக்குமோ என்னது, எப்படியோ ஒன்றில் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் இல்லைங்க, இந்த கல்யாணம் பண்ணாமல் மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் இருக்குன்னு இல்லை. இதே போல் ஒரு பொண்ணும் பையலும் போகணும். ஒரு ஆற்றை தாண்டி இந்த பாறையிலே தாரையில் தாண்டணும். இவன் தாண்டி போகும்போது அவள் தாண்ட முடியலை, இவன் தாண்டியாச்சு. அவன் அங்கே நிற்கிறான். இதான் மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் உள்ள சூழ்நிலை. அவனுக்கு வந்தா அவனுக்கு. ஆனால் தெய்வம் அப்படி அல்ல. சாவு வந்தாலும், அவருக்கு வேதனை வந்தாலும், துக்கம் வந்தாலும் உன்னை பாதுகாப்பேன்னு வாக்கு தந்துட்டா பாதுகாத்தே தீர்வார். நீ உன் இருதயத்தை மாற்றணும். விட வேண்டிய இடத்தை விட்டு எழும்பு. என்ன செய்யணும்? எழும்பு. நடந்தா போறாது, ஓடணும். என்ன ஒரு சர்ச்சில் வச்சு ஆண்டவர் நடன்னு சொல்லல, ஓடுன்னு சொன்னார். இடத்தை விட்டு ஓடிட்டேன். ஆமென். எலும்பு. இருக்க இடத்தை விட்டு என்ன செய்யணும்? எலும்பு. வாசி. இவ்விரண்டு உனக்கு சம்பவித்தது, உனக்கு பரிதவிக்கிறவன் யார்? பால் கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் வந்தது. உனக்கு யாரை கொண்டு இனி ஆறுதல் செய்வேன்? உனக்கு பரிதபிக்கிறவன் யார்? பால் கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் வந்தன, யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? உன் குமாரர் மூர்ச்சித்து விழுந்தார்கள், அவர்கள் வலையில் சிக்குண்ட மானை போல எல்லா வீதிகளிலும் முனைகளிலும் கர்த்தருடைய உக்கிரகத்தினாலும் உன் தேவனுடைய கண்டிதத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடக்கிறார்கள். ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வரி கொண்டவளே. எப்படி? மதுபானம் குடியாமல் குடிச்சு வரி கொண்டதில்லை, குடிக்காம மனக்கலாசம் அண்ணாளை போல வெறி கொண்டவளே, நீ கேள். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் நம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தெடுப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரகத்தினுடைய பாத்திரத்தின் வண்டலை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி, கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகையும் தரையையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையிலே அதை கொடுப்பேன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீக்கி போட அவர் வல்லவராயிருக்கிறார். அதற்கு நீ உலக மனுஷனை நம்பாத, உன் சுய நீதியை எடுக்காத, சுய சிந்தனை எடுக்காத, சுய ஆலோசனை எடுக்காம கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து, கர்த்தருடைய விருப்பம் இன்னதென்று அறிந்து, கர்த்தருடைய யோசனை உன் மீது என்ன வைத்திருக்கிறார் என்று அறிந்து, ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒன்றை விட்டு கொடுத்து இந்த உலகத்தில் வண்டலை உறிஞ்சு குடிக்காம கர்த்தரின் மகிமையான அவருடைய திராட்சரசத்தை குடிக்கும் வண்ணமாக உன்னை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் உன் கூட இருந்து உன் தத்தளிப்பை மாற்றுவார்.